நம்ம பாட்காஸ்ட்ல நீங்க தடவை கதை கேட்குறீங்கன்னா மறக்காம ரேட்டிங் கொடுங்க. அதே போல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பிளேலிஸ்ட் பேஜை விசிட் பண்ணுங்க. அதுல 35க்கும் மேற்பட்ட பிளேலிஸ்ட் ஒரே இடத்துல இருக்கு. எல்லா கதைகளையும் சுலபமா நீங்க நேவிகேட் பண்ண அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்போ இந்த கதையை கேட்கலாம். அக்பர் பீர்பால் கதைகள். வைத்திய தொழில். வழக்கம் போல அக்பரும் பீர்பாலும் அரண்மனை தோட்டத்துல சாயந்தர நேரம் நடந்துட்டு இருந்தாங்க. அப்படி நடந்துட்டே 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் அக்பர் பீர்பால் கிட்ட, ஏன் பீர்பால், நம்ம நாட்டுல மக்கள் அதிகமா மேற்கொண்டிருக்கிற தொழில் எது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பீர்பாலோ கொஞ்சம் கூட யோசிக்காம, மன்னா, நம்ம நாட்டுல வைத்திய தொழில் தான் மக்கள் அதிகமா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த பதில கேட்ட அக்பரோ, என்ன பீர்பால், விளையாடுறியா? போதுமான மருத்துவர்கள் இல்லாம மக்கள் எல்லாம் நோயால ரொம்ப அவதிப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது நீ என்னமோ நம்ம நாட்டுல மக்கள் அதிகமா மேற்கொண்டிருக்கிற தொழில் வைத்திய தொழில்னு சொல்றையே, இதை உன்னால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பீர்பாலோ மன்னர்கிட்ட, மன்னா, நிச்சயமா சீக்கிரமாவே இதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்படி சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் பீர்பால் தன்னோட வீட்டிலிருந்து அரண்மனைக்கு கிளம்பும் போது தன் கையில பெருசா ஒரு கட்டு போட்டுன்னு வந்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரி கையில கட்டோட பீர்பால் நடந்து வரும்போது வழியில ஒருத்தர் இத பார்த்தாரு. என்ன பீர்பால், கையில கட்டு போட்டுன்னு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பீர்பாலோ, வழுக்கி விழுந்துட்ட, அதனால பலமா காயம் ஏற்பட்டு கை வீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த நபரோ பீர்பால் கிட்ட, அடடா, அதுக்கு போய் ஏன் இந்த மாதிரி கட்டு போட்டிருக்கீங்க? பேசாம ஒரு வாழை மட்டைய நறுக்கி உங்க கையோட 2 பக்கமாவும் அதை வச்சு வாழை நாரால அதை நல்லா கட்டி உங்க கழுத்துல தொங்க விட்டுக்கோங்க. ஒரு 10 நாள் இதே மாதிரி செய்யுங்க. அப்புறம் பாருங்க, வலி இருந்த இடமே தெரியாம போயிடும் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட பீர்பாலோ, அப்படிங்களா, சரி சரி, அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பொறுமையா நடந்து வர ஆரம்பிச்சாரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது எழுத்தாப்புல இன்னொரு நபர் வந்தாரு. அவரும் பீர்பாலை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்க, பீர்பாலும் தான் கட்டு போட்டுன்ற விஷயத்த சொன்னாரு. இத கேட்ட அந்த நபரோ, அடடா, இதுக்கு ஏன் இப்படி ஒரு கட்டு போட்டிருக்கீங்க? இதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல ஒரு 4-5 முட்டைகளை உடைச்சு உங்க கையில கொட்டிக்கணும். அப்புறம் அந்த முட்டை ஓடு சமேதமா உங்க கையில நல்லா துணியால இறுக்கி கட்டி ஒரு 5 நாள் இதே மாதிரி பண்ணா போதும். அப்புறம் வலி இருந்த இடம் தெரியாம போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கும் பீர்பால், ஓ அப்படிங்களா, சரி சரி, அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை பார்த்து கொஞ்சம் வேகமாவே நடக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அவசர அவசரமா பீர்பால் நடந்து போகும்போது இன்னொரு நபரும் வந்தாரு. பீர்பாலை பார்த்து அதே கேள்வியை கேட்க பீர்பாலும் அதுக்கு பதில் சொன்னாரு. உடனே இந்த நபரோ, அடடா பீர்பால், கையெல்லாம் இப்படி முறிஞ்சு போச்சுன்னா நீங்களா கட்டு போட்டாலாம் சரியாகாது. அதுக்கு வேலூருக்கு பக்கத்துல புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் போனோம். நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு மாவு கட்டு போட்டு விடுவாங்க. அது போட்டாச்சுன்னா ஒரு 7 நாள் தான், அப்புறமா வலி சுத்தமா காணாம போயிடும் அப்படின்னு சொன்னாரு. இவர்கிட்டையும் பீர்பால், அடடா, அப்படியே செய்யறேனே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அரண்மனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி தன் வீட்டிலிருந்து அரண்மனைக்கு போகும்போது வழியில போறவங்க வரவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வைத்தியம் சொன்னாங்க. அரண்மனைக்கு போய் சேர்றதுக்குள்ள
30 பேரு 30 விதமான வைத்தியங்களை சொல்லிட்டாங்க. ஒரு வழியா பீர்பால் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாரு. அங்க வந்ததும் நேர தர்பாருக்கு போய் மன்னரை பார்த்தாரு. பீர்பாலோட கையில இருந்த கட்டை பார்த்த அக்பரோ, அடடா பீர்பால், என்னாச்சு உனக்கு? இது என்னது, இது இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்கியே அப்படின்னு கேட்டாரு. உடனே தான் வழுக்கி விழுந்துட்டதாகவும் அதனால கை நல்லா வீங்கி போச்சு அப்படிங்கறதால இப்படி கட்டு போட்டிருக்கிறதா மன்னர்கிட்ட பீர்பால் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தான் இன்னைக்கு அரண்மனைக்கு வரும்போது வழியில 30 பேர் 30 விதமான வைத்திய முறைகள் சொன்னது பத்தியும் மன்னர்கிட்ட சொன்னாரு. அதை கேட்ட அக்பரோ, அட பீர்பால், அவங்க கிடக்காங்க முட்டாளுங்க, அவங்க பேச்சையெல்லாம் கேட்காத, நான் ஒரு அற்புதமான வைத்தியம் சொல்றேன், அது செஞ்சு பாரு, வீக்கம் ஒரே நொடியில போயிடும் அப்படின்னு சொன்னாரு மன்னர். இத கேட்ட பீர்பாலோ பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பீர்பால், இப்ப நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? எதுக்காக இப்படி சிரிக்கிற அப்படின்னு கொஞ்சம் கோவமாவே கேட்டாரு மன்னர். அதுக்கு பீர்பாலோ மன்னர்கிட்ட, மன்னா, என்ன நீங்க மன்னிக்கணும். சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க தானே நம்ம நாட்டுல மக்கள் அதிகமா பார்க்குற தொழில் எதுன்னு கேட்டீங்க. இப்படி மன்னரா இருக்கிற நீங்களும் கூட வைத்திய தொழில் பார்க்கறத நினைச்சு எனக்கு சிரிப்பா வந்துடுச்சு. அதனாலதான் குபீர்னு சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த பதில கேட்ட அக்பரும், அட படுவா, என்னையே ஏச்சிட்டியே அப்படின்னு தானும் விழுந்து விழுந்து சிரிச்சாரு. அவ்வளோதான். முட்டாள்களிடம் எப்படி பேசுவது? வழக்கம் போல அக்பரும் பீர்பாலும் அரண்மனை வளாகத்துல ஒரு நாள் நடந்துட்டு இருந்தாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அக்பர் பீர்பால் கிட்ட ஒரு புதுமையான கேள்வி கேட்டாரு. அதாவது, என் பீர்பால், முட்டாள்களிடம் எப்படி பேசுறது அப்படின்னு கேட்டாரு. திடீர்னு அக்பர் தன்னை இப்படி ஒரு கேள்வி கேட்பாரு அப்படின்னு பீர்பால் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால, மன்னா, இந்த கேள்விக்கான பதில உங்களுக்கு நாளைக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாரு. இதுக்கு அடுத்த நாள் பீர்பால் டெல்லிக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு போனாரு. அங்க போனவரு சாலையோரமா நடந்து போயிட்டு இருந்த ஒரு ஆள்கிட்ட, இந்த பார்ப்பா, நான் சொல்றது போல நீ செஞ்சன்னா உனக்கு 100 வெள்ளி காசுகள் தரேன் அப்படின்னு சொன்னாரு பீர்பால். அதுக்கு அந்த ஆளும், ஆஹா, தாராளமா செய்யறேனே அப்படின்னு பீர்பால் கிட்ட ஒத்துண்டான். உடனே பீர்பால் அவனை பார்த்து, இந்த பாரு, நான் உன்னை இப்போ மன்னரோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போவேன். அங்க போனதுக்கு அப்புறமா மன்னர்கிட்ட உன்னை அறிமுகம் செஞ்சு வைப்பேன். அந்த சமயம் மன்னர் உன்கிட்ட சில கேள்விகளை கேட்பாரு. ஆனா மன்னர் என்ன கேள்விகள் கேட்டாலும் நீ வாய் திறந்து பதிலே பேசாம மௌனமா நின்னு இருக்கணும், சரியா அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பீர்பால் அந்த நபரை அரசவைக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போனதுக்கு அப்புறமா, மன்னர் பெருமானே, இதோ இங்க நிக்கிறானே, இவன் பேரு ஷமில். இவன் என்னோட சொந்தக்காரன், நல்லா படிச்சவன், உலக அறிவு மிக்கவன். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இவனால உடனடியா பதில் சொல்ல முடியும் அப்படின்னு அவனை மன்னர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு பீர்பால். இத கேட்ட மன்னர் ஷமீல பார்த்து, அடடா, பரவாயில்லையே, பீர்பாலோட சொந்தக்காரனா நீனு? சரி சரி, பீர்பால் கிட்ட கேட்ட அதே கேள்விய உன்கிட்டயும் கேக்குறேன். முட்டாள்கள் கிட்ட சில சமயம் பேச நேரிட்டுச்சுன்னா அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டாரு. ஷமீலோ பீர்பால் சொன்னபடி மன்னர் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் பேசாம மௌனமா நின்று இருந்தான். ஆனா மன்னரோ தொடர்ந்து அவனை பல தடவை இந்த கேள்வியை கேட்டுட்டே இருந்தாரு.
ஆனாலும் அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம மௌனமா நின்னுட்டு இருந்தான். எந்த பதிலும் பேசாததால கொஞ்சம் கோபமாயிட்டாரு அக்பர். உடனே அவர் பீர்பாலை பார்த்து, என்ன பீர்பால் இது, உன் சொந்தக்காரன் சொன்ன, பல தடவை அவனை கேள்வி கேட்டும் பதில் சொல்லாம மௌனமா நிக்கிறானே, நீ சொன்னபடி இவன் அறிவாளியா இருப்பான்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட பீர்பாலோ, மன்னர் பெருமானே, நீங்க கேட்ட கேள்விக்கு தான் அவன் அப்பவே பதில் சொல்லிட்டானே அப்படின்னு சொன்னாரு. என்னது, நான் கேட்ட கேள்விக்கு அவன் எங்க பதில் சொன்னான், மௌனமா தானே நின்னு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலா சொன்னாரு அக்பர். அதுக்கு பீர்பாலோ, மன்னா, நேத்திக்கு நம்ம நடந்துட்டே பேசிட்டு இருக்கும்போது முட்டாள்கள் கிட்ட சில சமயம் பேச நேரிட்டா என்ன செய்யணும்னு நீங்க தானே கேட்டீங்க. அதுக்கான பதில தான் அவனோட மௌனத்தின் மூலமா ஷமில் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கான். அதாவது முட்டாள்கள் கிட்ட சில சமயம் பேச நேரிட்டுச்சுன்னா மௌனமா இருக்கணும் அப்படிங்கறத தான் பேசாம மௌனமா இருந்து உங்களுக்கு பதிலா சொல்லியிருக்கான் இவன் அப்படின்னாரு பீர்பால். ஆஹா, முட்டாள்களுக்கு உதாரணமா நம்மளே சொல்லிட்டாரே பீர்பால் அப்படின்னு தன்னோட மனசுல நினைச்சுட்ட அக்பர், பரவாயில்ல, முட்டாள்கள் கிட்ட எதை பத்தி பேசினாலும் அவங்களுக்கு தக்க பதில் சொல்ல முடியாது, அதனால அவங்க கிட்ட எதுவும் பேசாம மௌனமா இருக்கிறதே சிறந்தது அப்படிங்கறத தனக்கு உணர்த்தின பீர்பாலோட அறிவுத்திறனை மன்னர் பாராட்டி அவருக்கு பரிசுகள் பல கொடுத்தாரு. அவ்வளோதான். கடவுள் கொடுத்த அறிவு. பீர்பால் மேல மன்னர் அளவு கடந்த அன்பும் மரியாதையும் வச்சிருக்கிறது தெரிஞ்சு அவையில இருந்த சில அமைச்சர்களுக்கு பொறாமையா இருந்தது. அதனால பீர்பால எப்படியாவது முட்டாளாக்கணும் அப்படின்னு ஏதாவது கேள்விகளை கேட்டு அவங்களே முட்டாளாகிறது வழக்கம். இது போல அறிவு நிறைஞ்ச பீர்பால மட்டம் தட்ட முடியாத ஒரு அமைச்சர் அவரோட மாநிறமான தோற்றத்தை கொண்டு அவரை மட்டம் தட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதனால ஒரு தடவை தர்பார் முடிஞ்சதுக்கு அப்புறமா அரசவையில உக்காந்துருக்கும் போது இந்த அமைச்சர் பீர்பாலை பார்த்து கொஞ்சம் ஏளனமா சிரிச்சாரு. இத அக்பர் கவனிச்சிட்டாரு. உடனே அவருக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. அமைச்சரே, பீர்பாலை பார்த்து எதுக்காக அப்படி சிரிச்சீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அமைச்சரோ, மன்னா, கோபப்பட வேண்டாம், எனக்கு பீர்பாலை பார்த்ததும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அதனாலதான் சிரிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டு இன்னும் கோபமான மன்னர், அப்படி என்ன சந்தேகம் வந்துருச்சு உனக்கு அப்படின்னு அந்த அமைச்சரை பார்த்து கேட்டாரு. அதுக்கு அவரோ, மன்னா, நீங்களோ ஜொலிக்கிற தங்கம் போல மேனிய பெற்றிருக்கீங்க, அமைச்சர்களாக இருக்க நாங்களும் நல்ல செக்க செவந்த மேனியோட இருக்கோம். ஆனா நம்ம பீர்பால் மட்டும் நிறத்துல கொஞ்சம் கம்மியா இருந்து கருப்பாக காணப்படுறாரே, அதனால நம்மளோட இருக்கிறதால மன்னரோட நிறம் பிரகாசமாகவும் பீர்பாலோட நிறம் கருத்தும் இருக்கிறதால அது உங்களோட நிழல் போலவும் தெரியுது, அதனாலதான் சிரிச்சேன் அப்படின்னாரு இந்த அமைச்சர். இந்த அமைச்சர் இப்படி சொல்லி முடிச்சதும் அவரோட மதிக்கெட்ட பேச்சு புரிஞ்சுது. அதனால இத வெளிக்காமிச்சுக்காத மன்னர் பீர்பாலை பார்த்து, பீர்பால் அவர்களே, இந்த அமைச்சர் கேட்ட கேள்விக்கு சரியான விளக்கம் சொல்லுங்க. அது மட்டுமில்ல, இனிமேல் இது போன்ற கேள்விகள் நம்ம தர்பார்ல எழாத அளவுக்கு உங்களோட பதில் இருக்கணும் அப்படின்னாரு அக்பர். மன்னர் பீர்பாலை பார்த்து இப்படி கேட்டதும் எழுந்து நின்னு அவருக்கு வணக்கம் தெரிவிச்ச பீர்பால் கேள்வி கேட்ட அந்த அமைச்சரை பார்த்தாரு. அதுக்கப்புறம் மன்னரையும் பார்த்து, மதிப்பிற்குரிய மன்னா, கடவுள் ரொம்பவும் அன்பானவன், எல்லாரையும் சமமாக பாவிச்சு அருள் புரியறவன்,
ஒவ்வொருத்தரையும் படைக்கும் போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு நம்மளோட விருப்பப்படி படைக்கிறார் அப்படிங்கறத பல வேத நூல்கள்ல இருந்து நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அது போல ஆண்டவன் உங்க எல்லாரையும் படைக்கும் போது உங்ககிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நீங்களோ நல்ல சிகப்பு நிறத்தோட பார்க்கறவங்களோட பார்வையில உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதனால உங்களை இப்படி சக்கச்சவேல்னு படைச்சிருக்காரு. ஆனா நீங்க எல்லாரும் இந்த மாதிரி வசீகரமான நிறத்தை வாங்கின்றதுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட அறிவோட விளங்கணும் அப்படின்னு கேட்க யாருமே இல்லாம போயிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் எனக்கு நல்ல அறிவை மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டு வாங்கினேன். அதனாலதான் உங்களுக்கெல்லாம் நல்ல சிவந்த நிறம் கிடைச்சது. எனக்கு மட்டும் நிறம் கிடைக்காம நல்ல அறிவு கிடைச்சது அப்படின்னு சொன்னாரு. பீர்பாலோட பதில் கேள்வி கேட்ட அமைச்சருக்கு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்துச்சு. மன்னரோ இந்த பதிலை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இருந்தாலும் பீர்பாலை பார்த்து, பீர்பால் அவர்களே, நீங்க சொன்ன பட்டியல்ல நானும் இருக்கேனா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பீர்பாலோ சிரிச்சுக்கிட்டே, மதிப்பிற்குரிய மன்னா, நீங்க தான் கடவுள்கிட்ட உங்களோட அமைச்சரவையில பீர்பாலும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொன்னாரு. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒருத்தங்களுக்கு அழகை விட அறிவு ரொம்ப அவசியம் அப்படிங்கறத பீர்பாலோட பதில் மூலமா தெரிஞ்சின்ற மன்னர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சிலர் உயரமா இருப்பாங்க, சிலர் உயரம் குறைவா இருப்பாங்க, சிலர் ஒல்லியா இருப்பாங்க, சிலர் குண்டா இருப்பாங்க, சிலர் ஒவ்வொரு நிறத்துல இருப்பாங்க. அதனால இதையெல்லாம் நம்ம பெரிய விஷயமாக நினைக்க கூடாது. அதே சமயத்துல இந்த விஷயங்களுக்காக அடுத்தவங்கள கேலி பண்றதோ கிண்டல் செய்யறதோ செய்யக்கூடாது. ஒருவேளை நம்மளை யாராவது இது போல கேலி கிண்டல் பண்ணாலும் அதுக்காக நம்ம அதை மனசுல எடுத்துக்கிட்டு அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அவங்களுக்கு போதுமான விவரம் பத்தல அப்படின்னு நினைச்சு அதை ஒதுக்கி விட்டுட்டு நம்மளோட வேலைய நம்ம தொடர்ந்து செய்யணும். இது போன்ற விஷயத்துக்காக நம்ம எப்பயும் நம்மளோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்க கூடாது. சரியா? அவ்வளோதான். கிணற்றுக்குள் வைரமோதிரம். ஒரு சமயம் பயங்கரமான கோடை காலமா இருந்தது. ஆறு, குளங்கள், கிணறு எல்லாம் வத்தி போச்சு. செடி கொடிகள் எல்லாம் வாடி வதங்கிச்சு. நண்பகல் நேரத்துல தெருக்கள் எல்லாம் வெறிச்சோடி இருந்துச்சு. வெயிலுக்கு பயந்து மக்கள் எல்லாம் அவங்களோட வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. இது போல இருந்த சமயம் ஒரு நாள் சக்கரவர்த்தி அக்பர் விடிய கார்த்தால எழுந்து சில அதிகாரிகள் கூட வெளியே உலாவ கிளம்பினாங்க. பீர்பாலும் அவர் கூடவே போனாரு. அக்பர் கோடை காலத்தோட கொடுமைய பத்தி எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே வந்தாரு. இது போல அவங்க பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க போன வழியில ஒரு கிணறு ஒண்ணு தென்பட்டுச்சு. அதை பார்த்த அக்பரோ, தலைநகர்ல இருக்க கிணறுகள் எல்லாம் வத்தி போச்சுன்னு கேள்விப்பட்டேனே, இந்த கிணத்துலயாவது தண்ணி இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்துல போய் குனிஞ்சு பார்த்தாரு. ஆஹா, இது ரொம்ப ஆழமான கிணறா இருக்கே, அடியில தண்ணி இருக்கா இல்லையான்னே தெரியலையே அப்படின்னு அக்பர் தனக்கு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட எல்லாம் சொன்னாரு. அதை கேட்ட பீர்பாலோ, பிரபு, தண்ணி இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஒரு கல்லை தூக்கி போட்டா தெரிஞ்சிருமே, தண்ணி இருந்துச்சுன்னா அந்த கல்லு பட்டு தண்ணி தெறிக்கிற சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சாரு. இந்த கல்லோ கிணத்துக்கு அடியில போய் விழுந்ததும் பச்சக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டதுமே, பிரபு, கிணறு நல்லா வத்தி போயிருக்கு அப்படின்னாரு பீர்பால். அதுக்கு அக்பரோ, பீர்பால், கிணத்துக்குள்ள
ஒரு கல்லை மட்டும் தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இன்னொரு கல்லை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட கை விரல்ல இருந்த ஒரு வைர மோதிரத்தை கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டாரு. இத பார்த்த சுத்தி இருந்த எல்லாரும் அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. பிரபு, வைர மோதிரத்தை ஏன் தூக்கி போட்டீங்க அப்படின்னு பீர்பால் ரொம்ப தகப்பா கேட்டாரு. ஏன் பீர்பால், வைரமும் ஒரு கல்லு தானே, அதனாலதான் போட்டேன் அப்படின்னாரு அக்பர். இருந்தாலும் கல்லெல்லாம் வைரமாகுமா? நீங்க செஞ்சது சரியா அப்படின்னு கேட்டாரு பீர்பால். அதனால என்ன பீர்பால், யாரையாவது கிணத்துல இறங்க சொல்லி மோதிரத்தை எடுத்துட்டா போச்சு. சரி, கிணத்துக்குள்ள இறங்கினா யாரு வேணாலும் மோதிரத்தை எடுத்துடலாம். ஆனா யாராவது கிணத்துக்குள்ள இறங்காமலேயே அந்த மோதிரத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அக்பர் இப்படி கேட்டதும் பக்கத்துல இருந்த எல்லாரும் முடியவே முடியாது பிரபு அப்படின்னு சொன்னாங்க. மத்த எல்லாரும் இப்படி சொல்லும்போது அக்பர் மட்டும் பீர்பாலை பார்த்து, என் பீர்பால், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு. அதை பத்தி தான் பிரபு நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பீர்பால் தன்னோட தலைப்பாகைய கழட்டிட்டு தன்னோட தலைய நல்லா சொரிஞ்சாரு. தலைய சொரிஞ்சா மட்டும் நல்ல யோசனை தோன்றிடுமா அப்படின்னு பக்கத்துல இருந்த சில அதிகாரிகள் பீர்பாலை பார்த்து ஏளனமா கேட்டாங்க. தலைய சொரிஞ்சா எனக்கு நல்ல யோசனை தோணும், ஆனா உங்களுக்கு தான் தோணாது அப்படின்னு இந்த பீர்பால் அந்த அதிகாரிய பார்த்து சொன்னாரு. எனக்கு தோணாது, ஆனா உனக்கு தோணிடுமா, அது எப்படி அப்படின்னு இந்த அதிகாரி கேலியா திரும்பவும் கேட்டாரு. அதுக்கு பீர்பாலோ, எனக்கு மூளை இருக்கு, அதனால தலையை சொரிஞ்சா மூளை வேலை செய்யும், ஆனா உங்களுக்கு என்ன செஞ்சாலும் யோசனை தோணாதே அப்படின்னு பீர்பால் அந்த அதிகாரிக்கு பதிலடி கொடுத்தாரு. அப்புறமா பீர்பால் அக்பரை பார்த்து, பிரபு, எனக்கு ஒரு யோசனை தோணிடுச்சு அப்படின்னு ரொம்ப உற்சாகத்தோட சொன்னாரு. அதை கேட்ட அக்பரோ, ஏய் அப்படியா பீர்பால், நீ எப்படி மோதிரத்தை கிணத்துல இறங்காமலே எடுக்க போற, நான் ரொம்ப ஆவலா காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே பீர்பாலோ நிறைய சணல்களை ஒண்ணுக்கு ஒண்ணு கெட்டியா கட்டினாரு. அப்புறம் அந்த சணலோட ஒரு முனைய கொண்டு போய் கிணத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்தோட சேர்த்து கட்டினாரு. அப்புறமா அந்த சணலோட மறுமுனையில கீழே கடந்த இன்னொரு கல்லை எடுத்து கட்டினாரு. அப்புறம் கிணத்தை உத்து பார்த்து கீழே இந்த வைரக்கல் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு அந்த இடத்தை நோக்கி இந்த கல்லை எரிஞ்சாரு. இந்த கல்லும் கீழே போய் விழுந்ததும் பச்சக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கல்லு ஏதோ சாணத்து மேல போய் விழுந்திருக்கு. நம்ம வரும்போது கொஞ்சம் மாடுகளும் ஆடுகளும் இங்க எகிரி குதிச்சு விளையாடிட்டு இருந்துச்சே, ஏதோ உள்ள சாணம் போட்டிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சாரு பீர்பால். அப்புறமா தான் சரியாக இந்த கல்லை கிணத்துக்குள்ள போட்டதும் தன்னோட வேலைக்கு தானே ஒரு சபாஷ் போட்டுக்கிட்டாரு. அடடா, சரியான வேலை பண்ண பீர்பால் அப்படின்னு அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு அங்க இருந்த காவலர்களை அதை பார்த்துக்க சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போன பீர்பாலோ நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கினாரு. அப்புறம் சாயந்தர நேரத்துல எழுந்து இந்த கிணற நோக்கி வந்தாரு. காலையில அவர் கல்ல போட்டு போயிருந்தாரு தானே, அந்த சாணம் அடிச்ச வெயில்ல நல்லா காஞ்சு வளர்ந்து போயிருந்துச்சு. அந்த சாணத்து மேல அவர் வீசி எறிஞ்ச கல்லும் கூட நல்லா ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறமா பீர்பால் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் அந்த சணலை பிடிச்சு மெதுவா மேல இழுத்தாரு. அவர் போட்ட கல்லும் இந்த சாணத்துல நல்லா ஒட்டிக்கிட்டு அப்படியே மேல வந்துச்சு. சாணம் மேல வந்ததும் அதுல ஒட்டி இருந்த இந்த வைர மோதிரமும் கூட வெளியே வந்துடுச்சு. அப்புறம் அதை நல்லா சுத்தமா கழுவிட்டு பீர்பால் அரண்மனை தர்பாருக்கு போனாரு. அந்த நேரத்துல அக்பர் தர்பார்ல தன்னோட அதிகாரிகளோட உக்காந்துருந்தாரு. அவரை வணங்கின பீர்பால், பிரபு, நான் வெற்றிகரமாக உங்களோட மோதிரத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இத கேள்விப்பட்டதும் அக்பருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன் பீர்பால், கிணத்துக்குள்ள இறங்காமலேயே மோதிரத்தை எடுக்க எப்படி ஒன்னால முடிஞ்சது
அப்படின்னு ரொம்ப ஆவலா கேட்டாரு. அதுக்கு பீர்பாலோ, மன்னா, மூளைய பயன்படுத்தினா முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னதை நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு பீர்பால். அப்புறமா அக்பர் கிட்ட தான் மோதிரத்தை மீட்ட விதத்தை விளக்கி சொன்னாரு பீர்பால். பலே பலே பீர்பால், சபாஷ், உன்னை போல புத்திசாலிய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பாராட்டின அக்பர் பொற்காசுகள் நிரம்பின பைய ஒன்ன பீர்பாலுக்கு பரிசாக கொடுத்தாரு. அவ்வளோதான். அசலும் போலியும். ஒரு தடவை மாறு வேஷத்துல மன்னரும் பீர்பாலும் நகர்வலம் வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல நடக்க முடியாதவங்களும் பார்வையற்றவர்களும் வீதியில யாசகம் கேட்டு இருந்தாங்க. இத கவனிச்சாரு மன்னர். இந்த காட்சியை பார்த்ததும் அவரோட மனசு ரொம்ப வேதனை அடைஞ்சுது. அதனால, பீர்பால் அவர்களே, ஊனமுற்ற இவங்களுக்கு நம்ம ஏதாவது நல்லது செய்யணுமே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பீர்பாலும், ஆமாம் மன்னரே, ஊனமுற்றவர்கள் யாசகம் கேட்கறதுங்கிறது ஒரு கொடுமையான செயல். ஊனமுற்றவர்களாக பிறந்தது அவங்களோட குற்றமில்ல. செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை இது. அதனால ஆண்டவனுக்கு ஒப்பான அரசர் நீங்க இதுக்கு பரிகாரம் செய்யறது நல்லதுதான் அப்படின்னு சொன்னாரு. அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாரு மன்னர். அதுக்கு பீர்பாலோ, மன்னா, இவங்களுக்கு உணவை நம்மளே தானமா கொடுத்தா அவங்க யாசகம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. பீர்பால் சொன்ன இந்த யோசனை மன்னருக்கு சரியாப்பட்டதால அடுத்த நாளே ஊனமுற்ற எல்லாருக்கும் இலவசமாக உணவளிக்க உத்தரவிட்டாரு. இதுவோ ஒரு நல்ல திட்டம்தான் அப்படின்னாலும் சில சோம்பேறிகள் உடல் ஊனமுற்றவங்களை போல நடிச்சு இந்த இலவச உணவை சாப்பிடுறது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனால நாட்டுல இருக்க சோம்பேறிகளோட கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இதனால அரசாங்கத்துல இருந்த உணவு களஞ்சியமே காலியாகிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதனால இத தடுத்து நிறுத்த நல்ல யோசனை ஒன்ன சொல்லும்படி அக்பர் பீர்பால் கிட்ட கேட்டாரு. மன்னா, இதுக்காக நீங்க கவலைப்படுறது நிறுத்துங்க. இதுக்கான முடிவை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு பீர்பால். அதுக்கு அடுத்த நாள் இந்த ஊனமுற்றவர்களுக்காக இலவச உணவு வழங்குற இடத்துக்கு போனாரு. பீர்பால் சொன்னபடி இந்த இலவச உணவு வழங்குற நேரம் கொஞ்சம் தாமதப்படுத்தப்பட்டுச்சு. அதனால இலவச உணவு வாங்க காத்திருந்தவங்க கிட்ட கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. அந்த சமயம் ஒரு அதிகாரி அங்க வந்து நின்னாரு. எதுக்காக எல்லாம் கூச்சல் போடுறீங்க? இன்னைக்கு இலவச உணவு வழங்குற இடம் அடுத்த தெருவுல இருக்க சத்திரத்துல ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அங்க உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால உடனடியா அங்க போறவங்களுக்கு இப்பவே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த அரசு அதிகாரி இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம ஊனமுற்றவர்களை போல போலியாக நடிச்சவங்க எல்லாரும் முண்டி அடிச்சுண்டு அந்த சத்திரத்தை நோக்கி ஓடினாங்க. ஆனா உண்மையிலேயே ஊனமுற்ற, பார்வை இல்லாத, கை காலை இழந்தவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு துணை இல்லாம ரொம்ப தவிச்சாங்க. இந்த உண்மையான ஊனமுற்றவர்கள் தவிச்சதை பார்த்த பீர்பால் உடனடியாக அவங்களுக்கு உணவு வழங்கும்படி கட்டளையிட்டாரு. அவங்களும் சந்தோஷத்தோட சாப்பிட்டுட்டு போனாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த போலியானவங்க திரும்பவும் பழைய இடத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க உணவு பரிமாறுற அந்த மேலதிகாரி இவங்களை எல்லாம் எச்சரிச்சு, இந்த பாருங்க, போலியான நீங்க திரும்பவும் இங்க வந்தா கைது செஞ்சு சிறைக்கு அனுப்பப்படுவீங்க அப்படின்னு அவங்களை எல்லாம் எச்சரிச்சாரு. அன்னிலிருந்து
உண்மையான ஊனமுற்றவர்கள் மட்டுமே அங்க வந்து உணவு அருந்திட்டு போனாங்க. போலியானவங்கெல்லாம் காணாம போயிட்டாங்க. பீர்பாலோட இந்த அறிவு நுணுக்கத்தை புகழ்ந்து அவரை பாராட்டினாரு மன்னர். அவ்வளோதான்.